ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ ஃபார் ஆர்ட் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏ ஃபார் ஆர்ட் சேனலோட ஃபஸ்ட்டு டுட்டோரியல், ஃபஸ்ட்டு லெசன், ஃப்ரீ ஹேண்ட் சர்க்கிள். இந்த ஃப்ரீ ஹேண்ட் சர்க்கிளில் ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் அனிமேட்டரும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இது எப்படி முறையாக போடணும் பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டு வரலும் பென்சிலில் மட்டும் தரையில் டச் ஆகணும். அது எல்லாமே போடலாம். பட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுனாக்கா அந்த பென்சிலும் இந்த சுண்டு வரலும் தரையில் டச் ஆகிற மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கிளாக்வைஸ் இப்போ பார்த்தது நீங்கள் கிளாக்வைஸ் சர்க்கிள், அதே மாதிரி ஆன்டி-கிளாக்வைஸ் ஆப்போசிட் சைட் சுற்றுற மாதிரி இருக்கும். இங்கே ரெண்டு பக்கமும் பழகிக்கிறது ரொம்ப நல்லது. இது ஆன்டி-கிளாக்வைஸ். இந்த சர்க்கிளில் வரைகிறதுக்கு நீங்கள் உங்கள் சுண்டு வரல் பென்சில் கூட டச் ஆனால் போதும். உங்கள் ஷோல்டர் வரைக்கும் நீங்கள் டோட்டல் ஆர்ம் ரொட்டேட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். இது நல்லா பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஷேப்பும் நீங்கள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபாலோ பண்ணிக்கங்க. டெய்லி இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. ஒரு ட்ராயிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நீங்கள் ஓவரில் மேலே வரைஞ்சிங்க. ஏன்னா ஒரு பேஜும் வரைஞ்சோம்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும். மேலே ரிப்பீட் பண்ணி நீங்கள் மைண்டில் நினச்சிங்க. சின்ன சர்க்கிள், பெரிய சர்க்கிள், அது மாதிரி எது வேணுமோ மைண்டில் நினச்சிட்டு அதை போட்டிங்கன்னா அது அப்படியே ரிப்பீட் ஆகும். இது வெர்டிக்கல் லைன்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிஸு. ஒரு விஷயம், ஒரு பில்டிங் ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணுறது, நம்ம வரைகிறத நம்ம கரெக்டாக நேர்கோட்டில் கரெக்டாக வரைகிறோமான்றத இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கெஸ் பண்ணுற டேலண்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இது வரைகிறதுக்கும் அந்த வெர்டிக்கல் லைன்ஸு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். உங்கள் நோட்டில் வரையும்போது நோட்டோட எட்ஜு தான் உங்களுக்கு வெர்டிக்கல் லைன், அதுக்கு பேரலாக வரைகிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் வரையும்போது அந்த ஈவன் ஸ்பேஸ் விட்டுங்க. விஷுவல் மெஷர்மெண்ட்டோட பவர் உங்களுக்கு டெவலப் ஆகிட்ருக்கும். சைஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஈவன் கேப் மெயின்டைன் பண்ணுறது, இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது அந்த கேப் விஷுவலாக நீங்கள் இந்த ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுற அந்த டேலண்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு கெஸ் பண்ணுறது, அந்த இவ்வளோ ஸ்பேஸ் போதும் அப்படின்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணுற டேலண்ட் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது ஹரிசான்டல் லைன், ஹரிசான் லைன்னு சொல்லுவாங்க. குறுக்கால ஒரு லைன்ஸ் இது. இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் லைன் ஒரு பேராக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன் இதுவும். இது அதே மாதிரி நீங்கள் சைஸ் அந்த கேப் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். கான்ஃபிடெண்ட்டாக வரைங்க. அந்த ஸ்டார்ட் டு எண்ட் ஒரே ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டார்க்னஸ் அதே லாஸ்ட் வரைக்கும் இருக்க மாதிரி பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதை ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுப்பாங்க, கான்ஃபிடென்ட் லூஸ் பண்ணிவிட்டு அங்கே ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் எண்டில். அது மாதிரி பண்ணாமல் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். அடுத்து ஆங்குலர் லைன்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு லைன்ஸ் தான். எல்லாமே நான் முக்கியமானது தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப சிம்பிளிஃபைடாக. இதில் லேண்ட்ஸ்கேப்பு, வேறு ஸ்டில் லைஃப் எது வரைஞ்சாலுமே இது மாதிரி ஒரு ஆங்குலர் ஷேப் ஏதாவது இருக்க செய்யும். அதெல்லாம் வரைகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் அந்த ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், சைஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், டார்க்னஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், பென்சிலோட ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு கோடுன்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஒரு கோடு ஒரு கோடு இல்லை, பல புள்ளிகளோட ஒரு கூட்டு தான் ஒரு கோடு. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அது பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்சின்ஸில் உள்ள படங்கள்லாம் இருக்கும். அதில் ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பல புள்ளிகள் சேர்ந்துருக்கும். அது மாதிரி தான் இந்த ஒரு கோடே ஒரு பல புள்ளிகளான ஒரு கூட்டு தான் ஒரு கோடு. இந்த ப்ராக்டிஸும் வரைஞ்சிங்க. இது ஆங்குலர் லைன்ஸ், வெர்டிக்கல், ஹரிசான்டல், இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். அது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இன்பிட்வீன் நீங்கள் ப்ளேஸ் ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி வரையும்போது நீங்கள் எல்லா ஆங்கிளும் வரைகிறதுக்கான ஒரு ஸ்கில் உங்களுக்குள்ளே இம்ப்ரூவ் ஆகிடும்.
இது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக வச்சுங்க இந்த பேசிக் சிலபஸை. ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு ஏபிசிடி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது. அதனால் ரொம்ப முக்கியமானது இது. நீங்கள் எவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக வரீங்களோ அவ்வளோக்கு அடுத்து வர கிளாஸில் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மட்டும் இல்லை, உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் ஆர்ட் கேரியரில் ஏதாவது பண்ணிங்கனாலுமே இந்த லைன்ஸ் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இது ரெகுலர் ப்ராக்டிஸாக வச்சுக்கணும். இது வந்து ஹாரிசான்டல் கர்வ் லைன்ஸ். இது வந்து நல்ல ஃப்ளோ பெண்ட் க்ளீனாக இருக்கணும். ஒரு சர்க்கிள் வரைகிற மாதிரி தான் இதுவும் க்ளீனாக வளைஞ்சி இருக்கணும். எங்கேயுமே இதில் வந்து ஷார்ப் எட்ஜி வராமல் பார்த்துக்குங்க. ஒரு நூலில் இப்படி வளைச்சி வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கணும். ஒரு குச்சி வளைச்சி வச்சிங்கன்னா உடஞ்சிரும். அந்த ஷார்ப் எட்ஜி வராமல் பார்த்துங்க. அந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு நூல் மாதிரி இருக்கணும். இது ஒரு முக்கியமான ப்ராக்டிஸு. இது வந்து வாட்டர் வேவ்ஸு, ஹில்லு, புஷ்ஷஸ் அது மாதிரி நிறைய இது நீங்கள் லேண்ட்ஸ்கேப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தெரியும். இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியமானது இருக்கும். இது வந்து வெர்டிக்கல் கர்வ் லைன்ஸ். இதுவும் அதே இது நீங்கள் வெர்டிக்கலாக நீங்கள் வரைகிறீங்க. இதுலேயும் அதேமாதிரி கர்வ் லைன்ஸ் தான். ஷார்ப் எட்ஜ் வராமல் பார்த்துக்குங்க. ஒரு பெரிய பம்ப்பு அப்படியே நீங்கள் கிராஜுவலாக கம்மி பண்ணிகிட்டே போகிறீங்க. அந்த பம்பை லாஸ்ட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த சைஸ் மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். உங்கள் ஹேண்டு நல்லா ஸ்டடி ஆகும். அதில் அடுத்தது எலிப்ஸு, ஓவல் ஷேப்னு சொல்லுவோம். இதே அதே மாதிரி மைண்டில் நினச்சிட்டே பெருசு வேணுமா சின்னது வேணுமா எந்த ஷேப் வேணும்னு மைண்டில் நினச்சிட்டு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த இது நீங்கள் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் உருவாகும். பேசிக் லைன் கிளாஸ் இதோட முடியுது. நீங்கள் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர நிறைய வீடியோஸ் இருக்குது. இதேமாதிரி கிளாஸஸ்க்கு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்லாம் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ். பாய்.